வணக்கம் ஆத்ரியா. வாழ்க்கையில் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, ஃபெய்த் இருக்கு. ஆனால் சில கடினமான காலகட்டங்களில் என்னோட கான்ஃபிடென்ஸும் குறையுது, என் நம்பிக்கை குறையுது. இது எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அந்த சமயத்தில் நான் எப்படி யோசிக்கணும் ஆத்ரியா? ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடென்ஸே போகாம பயமே வராம இருந்தா அவன் பேர் மிஷின், எந்திரம். எல்லா விதமான உணர்ச்சிகளும் வந்தாதான் மனுஷன். சோ பயம் தெரியாத மனுஷனே கிடையாது. கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார், தைரியம்ன்றது என்ன தெரியுமா, பயப்படாத மாதிரி நடிக்கிறது. அதுதான் நிஜம். 1.25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரையும் கேமரா முன்னாடி பயந்து பயந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தமிழ் வருமா தெரியாது, சரியான வார்த்தை வருமா தெரியாது, என்னோட தமிழை ஜனங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா தெரியாது, ஓகே சரியான வார்த்தை நான் யூஸ் பண்றேனான்னு தெரியாது. எனக்கு பயந்து பயந்து தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கேமரா முன்னாடி இருக்கிற பயம் போயிடுது. ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுட்டேன், நல்லா இருந்தா பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதானே. ஓகே, நான் சொன்னது நல்லா இல்லைன்றதுக்கோசரம் எவனும் என்னை வீடு தேடி உதவி போது கிடையாது. அதனால என்ன கமெண்ட் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு படிச்சாதானே நமக்கு அஃபெக்ட் ஆகும். படிக்கிறதே விட்டேன், எனக்கு என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னே தெரியாது. இப்போ எனக்கு இந்த பயம் போயிடுச்சு. நாளைக்கு இதே இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ என்வாயன்மெண்ட் இல்லாம ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம், ஒரு 1000 பேருக்கு ஸ்டேஜ்ல ஏறி நீங்க தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்களா கேட்டீங்கன்னா திரும்பி பயப்படுவானு கேட்டா பயப்படுவேன். அண்ட் எனக்கு பிடிக்கும் அந்த பயம். ஏன்னா அந்த பயத்தினாலதான் நான் ஒரு ஐ ஃபீல் ரியல். நான் இன்னும் மனிதனா தான் இருக்கேன், நான் இயந்திரமா மாறல அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஐ வாண்ட் இட் டு பி ரியல். ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் எவர். யாருக்குமே கிடையாது, அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. So once in a way when you feel your confidence shaking, for example ஒரு அப்பாவா இருக்கீங்க, மாசம் வருஷம் செலவு ஏறிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னும் போது ஒரு பயம் வரதான் வரும். அது ஒரு நேச்சுரல். நீங்க ரொம்ப கடினமா உடற்பயிற்சி செய்றவங்கன்னு தெரியும். வேர் இஸ் த லைன்? என்ன புஷ் பண்ணா இன்ஜுரி வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ சில சமயம் ரொம்ப ஓவரா புஷ் பண்றோனோ அப்படின்ற ஒரு பயம் வரதான் வரும். நேச்சுரல் தான் அது. நம்மளோட படிச்ச ஒரு 4 பேரை போய் பார்த்துட்டு வரும்போது சில சமயம் ஹேவ் ஐ மிஸ் த பஸ், நான் கொஞ்சம் பின்தங்கி போயிட்டனோ ஒரு பயம் வரதான் வரும். நம்மள மீறி நம்ம நிறைய பாசம் இருக்கிறதுனால நம்மளோட குடும்பத்தினர் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அவங்க நல்லபடியா வரணுமேன்ற ஒரு பயம் வரதான் வரும். ஸோ பயம்ன்றது ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி இன்டெக்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன். நீங்க ஏஐஆ இருந்தீங்களான்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தா பயம் வராது. நீங்க என்ஐயா இருந்தீங்களா, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸா இருந்தா, ஃபியர் இஸ் அ நேச்சுரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். பரவாயில்ல. ஸோ அடுத்த வாட்டி பயந்தா 2 டயலாகுமே கமலஹாசன் படத்துல இருந்தான். தெனாலியில கமலஹாசன் சொல்லுவாரு, நான் பயப்படுறதுக்கு இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் பி ஆத்தென்டிக். பயப்படும் போது பயப்படுறேன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நான் பயப்படுறேன்னு தெரியக்கூடாதுன்னா குருதி பூனல்ல அதே கமலஹாசன் சொல்லுவாரு, தைரியம்ன்றது பயப்படாத மாதிரி நடிக்கிறதான், நடிச்சுட்டு போயிடும், எப்படி வேணுமோ அப்படி.